ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவியோட விவாகரத்தப்போ கோர்ட்டில் அவங்க 2 பேரும் பிரியும் போது கடைசியாக பேசிக்கிட்டு அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிபி ட்ரெண்டிங்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்தே ஒரே ஸ்கூலிங்கில் படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அந்த பழக்க வழக்கம் காதலாக மாறி கிட்டத்தட்ட 10 இயர்ஸுக்கு மேலே லவ் பண்ணி 10 வருஷத்துக்கு மேலே வெட்டிங் லைஃப்பில் இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2013 மேரேஜ் ஆகி இப்போ ஒரு வருஷமாக டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இந்த டிவோர்ஸ் மியூச்சுவலான டிவோர்ஸாக இருந்தாலுமே இதில் அவங்க 2 பேருக்கும் ரொம்ப மெச்சூர்டாக பிரிஞ்சிருக்கிறாங்க. அதாவது கோர்ட்டில் அன்வியோட கஸ்டடியை சைந்தவியே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ராங்காக ஜிவி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, கோர்ட் ஜிவிக்கு ஹாலிடேஸ்லையும் சாட்டர்டே சண்டேலையும் அன்வியை பார்த்துக்கிறதுக்கும் அவளை வெளியில் அழைச்சிட்டு போகிறதுக்கும் பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. இது 2 பேருமே மியூச்சுவலாக எடுத்த முடிவு. அது மட்டும் இல்லாமல் விவாகரத்துக்கு அப்புறமேலு நிறைய இன்டர்வியூவில் 2 பேரும் தோன்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் 2 பேருமே கோ பேரண்டிங் பண்ணிட்டு வரோம். அது மட்டும் கிடையாது, எங்களுடைய குழந்தையோட லைஃப் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அவளுடைய கெரியர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதில் 2 பேருமே ரொம்ப கவனமாக இருக்கும். எந்த நிலையிலையுமே அந்த கவனத்துலேருந்து நாங்கள் செதற விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த விவாகரத்துக்கு அப்புறம் எதுவுமே மாறலை, எல்லாமே பழைய மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கான்செர்ட்டாக இருக்கட்டும், இல்லை மியூசிக் எந்த சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் நானும் சைந்தவியும் சேர்ந்து தான் பண்ணுறோம். இந்த பாட்டை சைந்தவி பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன்னா கண்டிப்பாக அதில் அவங்கள தான் பாட வைப்பேன். அவங்கள எந்த காரணத்தை கொண்டும் நான் ரீப்ளேஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி எல்லா விஷயத்துலையும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூவில் வேறு என்ன அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்தையும் தாண்டி அவங்க ஃபஸ்ட்டு என்னுடைய ஃப்ரெண்ட், அது இப்போவும் சரி எப்போவும் சரி அந்த விஷயம் மட்டும் மாறவே மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கடைசியாக கோர்ட்டில் 2 பேரும் பிரியும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேக் கேர் ஜிவி அப்படின்னு சொல்லிட்டு சைந்தவி சொல்லி கண் கலங்கியிருக்காங்க. அது அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப கவனித்து எல்லாருக்குமே ரொம்ப எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ ஒரு அழகான ஒரு கப்புள் பிரியறது நாட் ஓன்லி ஃபேன்ஸ் யாருக்குமே அது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சரௌண்டிங்கில் இருக்கவங்க பேசுகிறாங்க.